விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார். குனிய வச்சு சுற்றுவாங்களடா. வாடா, இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் என்று சொன்னான். அநேகமாக உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பான் என்று நினைக்கிறேன். ஓடி போயிருப்பான். ஆள் வேற நல்லா குண்டா இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஒரு நாள் ஒரே இடத்துல தான் ஓடுவான். அநேகமாக இங்கே தான் நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். சரி, இங்கே தான் இருக்கிறியா? உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஏய், எங்கிருந்து இந்த நான் எடுத்த? நான் அங்க பேக் எடுக்க போனலோ, அங்கதான் பார்த்தேன். நான் உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தாஸ், ஆகாஷ் என்ன சொல்றான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஆகாஷ் பர்த்டேக்கு நீ ஜெனியை கூப்பிட்டு பண்ணவே இல்லையா? ஆகாஷ், அப்ப அது பேர் ஜெனியா இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கவில்லையா? சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியாது. நாங்களாம் ஃப்ளைட்ல தான் வந்தோம். நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போறீங்களோ? ஆமாம், பின்ன ஏன் நீ நாள் வரையல? பர்சனல் லீவில் இருந்தேன். ஓ, நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரிஞ்சிருந்தா லிஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற சொல்லியிருப்பேன். தேவலாம் வெளியே இறங்கிட்டேன். அதான். ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. ஏன் போட்டில் வந்தீங்களா? சச்சா, நாங்களா டூரிஸ்ட். ஆ, முடியும். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் போடலப்பா, அவன் போட்டான். டேய், செய்த உதவிக்கு நன்றி சொன்னாடா. நான் என்ன நாலாவது மனுஷனாடா நன்றிலாம் சொல்கிறேன்? நம்மளாம் ஒரே குடும்பம், நம்ம தான் பார்த்துக்கணும். இவ்வளோ உதவி பண்ணிக்கிறானே, இதுக்கப்புறம் என்ன உதவி கேட்கலாம், தயக்கலாம் படக்கூடாது. எதாக இருந்தாலும் தயங்காமல் கேளு, புரியுதா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். தயக்கமே இல்லை. முடியுமா? முடியும். சும்மா பேசினே இருந்தால் சிரிச்சுனே இருப்பேன். என்னண்ணா இதெல்லாம்? இல்லைம்மா, உன் கல்யாணத்துக்கே நான் சீர் வச்சு வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் இல்லை, அதான். எதுக்கு அண்ணா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதம்மா. ராமாபுரத்தில் செகண்ட்ஸ் தான் வாங்கினேன். இது நம்ம வீட்டு ஓனருது. அவர் இல்லாத போது பிடிக்கணும் அந்த விநாயகர் ஃபோட்டோ. நீ போய் காப்பி போட்டணுமா? உங்க மலையாளத்தில் சம்சாரிச்சான். அவனே என்ன சார் சொன்னீங்க? என்னப்பா சொன்ன? நடுவில் ஏதோ சொன்னீங்களா? எல்லாம் சொல்லப்பா. எண்டா மௌனன்னு சொன்னேன். வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்பா. நீ எங்கடா போற? இல்லப்பா, இங்க வந்திருக்கிற எல்லாருமே அந்த பாட்டியோட உங்களை பார்த்தா அதிகமாக பேசுறாங்க. ஆமாப்பா. அதான்ப்பா, அந்த இடத்துல அந்த பாட்டி போட்டோ மட்டும் கூடாதுப்பா, உங்களோட போட்டோ இருக்கணும்பா. ஓ, நாட்டி பாய். சரி, அம்மாவுக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நாங்கள் தூங்க போகிறோம். பா. எனக்கு தூக்கம் வரையிலையே. எனக்கு வருதே. பா. அப்பா, உண்மையிலே நீங்கள் அப்பாவை கிடைச்சதுக்கு நாங்கள் தான் கடவுளுக்கு நன்றி சொன்னோம். சும்மா. அப்பா, இன்னொரு விஷயம். என்னடா? இன்றைக்கு நீங்கள் எந்த ரூமில் தூங்கோ. இன்றைக்கு நீங்கள் எந்த ரூமில் தூங்கோ, தம்பி அம்மாவோட தூங்கட்டும். ஏன்? ஊரில் இதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கையில 1.5 வருஷம் கழிச்சு நீ தான் நடந்த.